Hello everyone. So இது பார்த்தீங்கன்னா நம்ம 6 மந்த்ல இருக்கோம் கரெக்டாக. இது லாஸ்ட் 6 மந்த்ல இருக்கும். இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணாதவங்களுக்கு இருக்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, சார் நான் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணால் நான் படிக்க முடியுமா? என்னோட அட்வைஸ் என்னவாக இருக்கும்னா, நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நல்லது. ஏன் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ டைம் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு இருக்கும். சரி, இப்போ என்ன பேசாமல் கிராஷ் கோர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். நோ, நம்ம கிட்ட கையில் 180 டேஸ் இருக்குது. இந்த 180 டேஸை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம். ஓகேவா? 180 டேஸை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணால் நம்ம கிராஷ் கோர்ஸ் போகாமல் மெயின் கோர்ஸே படிக்கலாம். சார் நான் ஆல்ரெடி எங்கேயோ சேர்ந்து படிக்கிறேன், தயவு செய்து 180 டேஸ் இருக்குது, ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. ஓகேவா? சார் நான் இனிமேல் எங்கேயாவது சேரலான்னு இருக்கேன், தயவு செய்து என்னோடய ஹானஸ்ட் ஒப்பீனியன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் போயிட்டு ஒரு ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டில் சேராதீங்க. ஏன் அப்படின்னா, ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டில் நிறைய இடத்துல ஸ்கேம் பண்ணுவாங்க. அதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க போய் அதை பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறேன், நீங்கள் அதை ஃபஸ்ட்டு கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த 180 டேஸை நீங்கள் ரெண்டாக பிரிக்க போகிறீங்க. 120 days for syllabus completion, remaining 60 days for revision. ஓகேவா? இந்த 120 டேஸ்க்குள்ளே நீங்கள் சிலபஸ் 120 டேஸில் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஓகேவா? சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. சிலபஸ் கம்ப்ளீட்னா நீங்கள் சும்மா வீடியோ மட்டும் பார்க்குறீங்க, இல்லை ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணுறீங்க கிடையாது. இதோடு சேர்த்து நீங்கள் டெஸ்ட்டும் எழுதணும். மிச்சம் இருக்க கடைசி 60 டேஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டும் ரிமைனிங் டெஸ்ட்டு ரிவைஸ் பண்ணுவீங்க. அப்புறம் ஃபுல் சிலபஸ் டெஸ்ட்டு நல்லா எழுதணும். இதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் சிலபஸ் என்ன அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சிலபஸ் என்ன அது உங்களுக்கு தெரியணும். நிறைய பேருக்கு ப்ராப்ளம் என்னென்னா, சிலபஸ் என்னன்னு இன்னும் தெரியாமல் இருக்கீங்க. ஸோ சிலபஸ் பற்றின ஒரு வீடியோ நான் கூடிய சீக்கிரம் போட்டுறேன். ஃபிசிக்ஸை பொறுத்தவரை பெரிய மாற்றம்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கிறது பெட்டர். ஓகேவா? எதெல்லாம் டெலீட் ஆகிருக்கோ அதை மட்டும் விட்டுருங்க, மிச்சம் எல்லாத்தையும் படிக்கிறது பெட்டர். ஃபுல்லாக லெசன் எங்கேயுமே டெலீட் ஆகலை. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த 180 டேஸில் இதுதான் உங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். 120 டேஸில் சிலபஸ். சார் இது ஒரு பாசிபிளா? என்ன சார் 120 டேஸில் சிலபஸ் முடிக்க முடியுமா அப்படின்னா, எஸ், 120 டேஸில் சிலபஸ் ஃபினிஷ் பண்ண முடியும். சரிங்களா? நல்லா பாரு சார், சும்மா ஒரு இஷ்டத்துக்கு ஒரு நம்பர் கொடுக்குறீங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக இஷ்டத்துக்கான ஒரு நம்பர் கிடையவே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இந்த கோர்ஸ் அக்டோபர் மந்த் லான்ச் பண்ணியிருந்தேன். நீ சொல்லுவேன் சார் ஆல்ரெடி நாங்கள் 1 மந்த் லேட் ஆகிட்டோம். நல்லா பாரு, 1 மந்த் லேட் ஆகினாலும் ஒரு பிரச்சனையே கிடையாது. அவங்க 7 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 4 மாதத்தில் சிலபஸ் முடிக்க போகிறோம், 3 மாதம் ரிவைஸ் பண்ண போகிறோம். நீ இப்போ ஆரம்பிச்சேன்னா நீ 4 மாதத்தில் முடிச்சிடும். இன்னும் ஒரு 2 மந்த் எதுக்காக அவைலபிளாக இருக்குது? ரிவிஷனுக்காக அவைலபிளாக இருக்குது. நல்லா பார்த்துக்கோ. ஃபிசிக்ஸ் 4 புக் இருக்குது, கெமிஸ்ட்ரிக்கு 4 புக், பயாலஜிக்கு 3 புக். இல்லை நான் அப்படி வரலன்னா ஃபஸ்ட்டு வால்யூம் செகண்ட் வால்யூம்னு வச்சுக்கோ. அப்புறம் ஃபஸ்ட்டு வால்யூம் செகண்ட் வால்யூம். இது 11th, இது 12th. இதே தான் 3 சப்ஜெக்ட்க்கும். 120 டேஸ் அப்படின்னா 4 மந்த்து. கரெக்டாக? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 1 மந்த்துக்கு, சரியா, 1 மந்த்துக்கு ஃபிசிக்ஸில் 1 வால்யூம் புக், கெமிஸ்ட்ரியில் 1 வால்யூம் புக், பயாலஜியில் 11th புக்கு பாதி. ஏன்னா 11th மொத்தம் பயாலஜி பார்த்தீங்கன்னா, அதாவது மொத்த லெசனோட 1/4 கூட வச்சுக்கோங்களேன். ஓகேவா? அப்போது நீ இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கோ. 11th செகண்ட் வால்யூம் கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸி. ஏன்? நம்பர் ஆஃப் லெசன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் செகண்ட் வால்யூம் புக்கில். அப்போது நீ டிவைட் பண்ணிக்கோ. அப்ராக்சிமேட்லி உன் கேல்குலேஷன் எவ்வளோ இருக்கணும்னா, 1 மந்தில் 1 புக்கு ஃபார் ஃபிசிக்ஸ், ஃபார் கெமிஸ்ட்ரி, ஃபார் பயாலஜி. டெஸ்ட்டு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, டெஸ்ட்டு நம்ம ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. அந்த டெஸ்ட் நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த டெஸ்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஓகேவா? சார் நான் இவ்வளோ நாள் விட்டுட்டேன், இனிமேல் நான் சேர்ந்து படிக்கணும், உங்கள் கோர்ஸில் நான் சேர்ந்து படிக்கலாமா? நல்லா பார்த்தீங்கன்னா டெய்லி சேலஞ்சு சொல்லி ஒன்று டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் நீங்கள் 4 வீடியோ, கெமிஸ்ட்ரியில் ஃபிசிக்ஸில் ஒரு 2 வீடியோ, கெமிஸ்ட்ரியில் ஒரு 2 வீடியோ, அதாவது மொத்தத்துக்கு 4 வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களால் மேனேஜ் பண்ண முடியும், நான் இனிமேல் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ட்டான். சரிங்களா? பண்ண முடியும். உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, நான் டாக்டர் ஆகணும், அந்த கனவு இருக்குது
அப்படின்னா நீங்கள் எங்கள் கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை சார் சும்மா ஏனோ தானே ட்ராப்பர் எடுத்துட்டேன், டைம் வேஸ்ட் தான் பண்ணுறேன், எனக்கே தெரியுது, நான் இனிமேலும் அப்படியே தான் இருக்க போகிறேன்னா தயவுசெய்து கோர்ஸ் சேர வேணாம், அப்போ அவங்களோட காசை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேவா? அப்போது நீங்கள் சப்போஸ் எங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து 120 டேஸில் ஓகே சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி தான் முடியும். ஓகேவா? நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா டெய்லி சேலஞ்சை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பேன். அந்த டெய்லி சேலஞ்சை ஃபாலோ பண்ணாலே நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். சார் எனக்கு கோர்ஸ் வேணாம் சார், டெய்லி சேலஞ்ச் மட்டும் வேணும் அப்படின்னாலும் யூடியூப்பில் டெய்லி சேலஞ்ச் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அது அவைலபிளாக இருக்குது. நீ டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ கூட முடிக்கலாம். எல்லாத்துலேயும் நான் டாபிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு ஸோ அந்த டாப்பிக்கை மட்டும் கூட நீ கவர் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். ஓகேவா? அப்போ டெய்லி சேலஞ்சுக்குள்ளே போங்க, என்னென்ன டாபிக் நான் படிக்க சொல்கிறேன்னு அது படிச்சுக்கோங்க. அப்படி பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இதை 120 டேஸில் ஈஸியாக ஃபினிஷ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்க 60 டேஸில் நம்ம டெஸ்ட்டு அண்ட் ரிவிஷன். அப்போது தயவுசெய்து இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணாத, சரிங்களா? இன்னும் சார் இனிமேல் ஆரம்பித்தா முடியுமா? தயவுசெய்து அந்த ப்ரொகாஸ்டினேஷனை விட்டுட்டு இன்றைக்கிலேருந்து ஆரம்பிச்சிடு. இன்றைக்கிலேருந்து ஆரம்பித்தா கண்டிப்பாக நீ பண்ணலாம். ஓகேவா? சார் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தயவுசெய்து டைமை வேஸ்ட் பண்ணாத. கடைசியில் இந்த டைம் வந்துட்டு இருக்காது, அப்போ உட்காந்து வருத்தப்படக்கூடாது. நல்லா பாரு, எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, சரியா? கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸல் பண்ண முடியும், நீங்கள் டாக்டர் ஆக முடியும், சரியா? நீ உனைய நம்பு. டெய்லி நம்ம சொல்கிற சேலஞ்சஸ் ஆகட்டும், ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும், வந்து வீக்லி வந்து 3 டைம்ஸ் ஓகேவா? வீக்லி த்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் சேலஞ்சு இல்லை, இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ ஆகட்டும், என்ன பண்ணணும், மோட்டிவேஷன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா டைம் டேபிள் என்ன டைம் டேபிள், நான் அதுக்காக ஒரு வீடியோ தனியாக அப்லோட் பண்ணிடுறேன், அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோ சண்டே வந்துடும். ஓகேவா? ஸோ டைம் டேபிள் எப்படி ஃபாலோ பண்ணணும் சார், ரொம்ப பேக்லாக் இருக்குது சார், நாங்கள் என்ன பண்ணுறது, அதுக்காகவே நான் வீடியோ ப்ரொவைட் பண்ணிடுறேன். தயவுசெய்து அந்த வீடியோவை ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் இதை சொல்லணும்னு நினச்சி இதை உன்னோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். அதாவது 6 மந்த் இருக்குது. இந்த 6 மந்தில் 4 மந்த் நீ எதுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிற? சிலபஸ் கம்ப்ளீஷனுக்காக. சிலபஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் டெஸ்ட் எழுதணும்னு கேட்டால் இல்லை, சிலபஸ் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கப்போ டெஸ்ட் எழுதணும். தயவுசெய்து ரிவிஷனுக்கு ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஃபைனலாக கஷ்டப்படாமல் இருக்க முடியும். கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்தோன்னா நம்மளோட ஆப் இருக்கும், எய்மர்ஸ். ஓகேவா? இந்த எய்மர்ஸ் ஆப்புக்குள்ளே போயிட்டு ட்ராப்பர்ஸ் ஆட் ஆன் ஒரு கோர்ஸ் இருக்கும். ஸோ இந்த ட்ராப்பர்ஸ் ஆட் ஆனோட ரேட்டு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு யூபிஐ வழியாக நீங்கள் பே பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் யூபிஐ வழியாக எங்களுக்கு பேமெண்ட் பண்ணிடுங்க. இல்லை சார் எனக்கு வந்து சும்மா நான் 15 டேஸ் ட்ரையல் எடுத்து பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ட்ராப்பர்ஸ் ஆட்-ஆனோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறமேல உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு, நீங்கள் எங்களுக்கு யூபிஐ வழியாக பேமெண்ட் பண்ணிங்கன்னா அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், படிக்கலாம். ஓகேவா? ஸோ ட்ராப்பர்ஸ் ஆட்-ஆன் ஓகேவா, இது வந்து 15 டேஸ் ட்ரையல் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இதோட ரேட் 1500 rupees. புரியுதா? ஸோ தயவுசெய்து நீங்கள் டெய்லி சேலஞ்ச் எடுங்க. உங்களால் படிக்க முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். படிக்க முடிஞ்சிச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்கள், சரிங்களா? இல்லை அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேரண்ட்ஸோட காசு வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு, ஸோ விட்டுறலாம். உங்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது சார் நான் படிச்சிருவேன் அப்படின்னா தயவுசெய்து ஃபுல் கோர்ஸ் வாங்கிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாகவே இருக்கும். தீபாவளி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும். ஓகேவா? ஸோ 1500 பே பண்ணிட்டு நீங்கள் டெமோ லெக்சர் மாதிரி 15 டேஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். 15ஆம் தேதி வரைக்கும் இது அவைலபிளாக இருக்கும். ஓகே, யூபிஐ பேமெண்ட் வந்து தீபாவளிக்கு முன்னாடி பண்ணிடணும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ரெசிப்டோட சேர்த்து அந்த ரெசிப்ட் ப்ளஸ் எங்களோட யூபிஐ ஐடி நான் சொல்கிறேன், அந்த யூபிஐ ஐடிக்கு 3500 rupees சென்ட் பண்ணணும். நீங்கள் வேறு ஒரு இன்ஸ்டியூட்டில் ட்ராப்பர்ஸ்க்காக ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதோட பேமெண்ட் ரெசிப்ட்டும் 3500 rupees எங்களுக்கு சென்ட் பண்ணணும். இல்லை நான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த 1500க்கு அப்புறம் உங்களோட பானிஃபைட் சர்டிஃபிகேட் மட்டும் பே பண்ணுங்க. பானிஃபைட் FIDE. ஓகே, நான் எங்கேயுமே சேரல, நான் உங்கள்கிட்ட தான் சேரணும் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா 8500 rupees. ஓகேவா? 1500 rupees
ஆப்பில் பே பண்ணீங்க 8500 rupees யூபிஐயில். ஸோ நீங்கள் இதில் எந்த கேட்டகிரியில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேமெண்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃபர். இதை தாண்டி ஆஃபர் உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. இல்லை உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். டவுட் செஷன்ஸ் இருக்கும், மென்டர்ஷிப்ஸ் இருக்கும், மோட்டிவேஷன் செஷன்ஸ் இருக்கும், எல்லாமே கிடைக்க போகுது. ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸுக்கு மென்டர்ஷிப் கிடைக்கிது, டெஸ்ட்டு கிடைக்கிது, எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டவுட் இருக்குது என்னால் கோப்பப் பண்ண முடியுமா முடியாதுன்னா 1500 rupees பே பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கோங்க, இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு 15ஆம் தேதி வரைக்கும் ட்ரையல் பீரியட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீ தயவுசெய்து டெய்லி சேலஞ்ச் 1 எடுத்துப்பார், 2 எடுத்துப்பார், 3 எடுத்துப்பார், 4 எடுத்துப்பார். ஒன்றால் சஸ்டெயின் பண்ண முடியுதா இல்லையா அப்படின்ட்டு. சஸ்டெயின் பண்ண முடியுது, நீங்கள் நடத்துகிறது எனக்கு புரியுது, எனக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து நீட் எக்ஸாம் வரைக்கும் வேணும் அப்படின்னா ரிமைனிங் அமௌண்ட்டை பே பண்ணிடுங்க. பே பண்ணிவிட்டு டெலகிராமில் எய்மர்ஸ் A2K @எய்மர்ஸ் A2Kன்னு சர்ச் பண்ணு. ஓகேவா? எய்மர்ஸ் A2K இதை சர்ச் பண்ணதுக்கு அப்புறமேல் வந்து அங்கே வந்து உன்னோட ரெசிப்ட் அனுப்பிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் கண்டினியூ ஆகிடும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா டெய்லி ஸ்ட்ராட்டஜி வீடியோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோ நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் பார்க்கணுன்னா அது பண்ணிக்கோங்க. யூபிஐயில் எங்கே பேமெண்ட் பண்ணுறதுன்னா யூபிஐ ஐடி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. யூபிஐ ஆப்பில் போயிட்டு பே யூஸிங் யூபிஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நல்ல பாரு, எய்மர்ஸ் A2K @OKICICI இந்த யூபிஐ ஐடி போய் டைப் பண்ணிடு. ஓகேவா? இது எங்கே போய் டைப் பண்ணணும்? பே யூஸிங் யூபிஐயில் போயிட்டீங்கன்னா ஆப் ஓப்பன் பண்ணி பே யூஸிங் யூபிஐன்னு இருக்கும். அதில் எய்மர்ஸ் A2K @OKICICI இதை கிளிக் பண்ணோடனே இது வந்துடும். ஓகேவா? அந்த இதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ணிட்டு அந்த ரெசிப்டை டெலகிராமில் எய்மர்ஸ் A2Kக்கு சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கோர்ஸ் கிடச்சிரும். கண்டிப்பாக நீ ஒன்னே நம்பு, நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்டை நம்பு, படி, கண்டிப்பாக நீட்டாக கிராக் பண்ண முடியும். ஓகேவா? 6 month பீரியடில் ஒன்றால் முடியும். சரிங்களா? ஆல்ரெடி கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்க தயவுசெய்து படி. ஓகேவா? படித்தாதான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், ஷைன் பண்ண முடியும். டெய்லி சேலஞ்ச் எடுத்துக்கோ, டெய்லி சேலஞ்சு முடிச்சிருங்க. ஓகேவா? டெய்லி சேலஞ்ச் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் கண்டிப்பாக இந்த 6 month முடிகிறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம், நீட்டாக கிராக் பண்ண முடியும். சார் நான் ஆல்ரெடி 1 month லேட்டருக்கு அதை பற்றி நீ கவலைப்பட வேணாம். டே நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடு. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.